இப்போ எனக்கு 75 வயசு ஆகுது. ஒரு நாள் லீவ் எடுக்கல, கொரோனாவிலையும் லீவ் எடுக்கல, தானா புயல், வருதா புயல், அந்த புயல், இந்த புயல், எதுக்கு ஒரு நாள் லீவ் போடல. என்னதான் புயல் வந்தாலும் பால் பாக்கெட் போட்டுடுவேன். மொத்தம் எத்தனை வீட்டுக்கு நீங்க போடுறீங்க? 250 வீடு. 250 வீடு. ஆமா. ஏகப்பட்ட கலர் இருக்கு பாக்கெட்ல. நீங்க கரெக்டா இந்த வீட்டுக்கு தான் இந்த பாக்கெட் கலரு, அந்த வீட்டுக்கு தான் அப்படின்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அது கடவுள் கொடுத்த சக்தி. பால் பாக்கெட் போடுறீங்க, இவ்வளவு 50 வருஷமா போட்டிருக்கீங்க. எவ்வளவு கஷ்டம் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி பாத்துருப்பீங்க. எங்க பெரியவனுக்கு 12 வயசு இருக்கும் போது எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்களை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் என்னை ஏமாத்திட்டாங்க, பல லட்சம் ஏமாத்திட்டாங்க. ஏன்னா சீட்டு போட்டு ஒருத்தன் என்ன பண்ணா 3 சீட்டு எடுத்துட்டான். திருப்பி 2வது அவன் வரவே இல்லை. இங்க இந்திரா நகர்ல ஒரு பொம்பளை அப்படிதான் 3 சீட்டு எடுத்துட்டு போயிட்டான். அந்த கவலையில எங்க வீட்டுக்காரர் செத்த கவலை, இந்த கவலை எல்லாம் சேர்த்து அப்படியே மூண்டுக்குச்சு. செத்தலாமான்னு கூட தோணிடுச்சு எனக்கு. அவன் 3 சீட்டு 75,000, இன்னொருத்தன் 75,000. இந்த சமயத்துல எனக்கு அப்படியே மூச்சு முட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், 4 சீட்டு ஓனர் ஆனேன். 4 சீட்டு ஓனர் ஆகி 2வது சீட்டு எடுத்து இருந்தா உனக்கு இவ்வளோ ஏன் நம்ம உயிரை மாற்றிக்கணும். இது இருக்கு தொழில். ரொம்ப ஆம்பளை மாதிரி கஷ்டப்பட்ட 3 வருஷத்துல அந்த கடன் அடைச்சேன். வணக்கம் தங்கம் பாட்டி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனது உங்களோட பேரு தான். தங்கம்ன்றது ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. இதை கேட்டோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. தங்கமே தங்கமே எம்புடு, அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எப்பல இருந்து பால் போட ஆரம்பிச்சீங்க? 20 வயசுல நான் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாமியார் வீட்லயும் சுகம் இல்லை, அம்மா வீட்லயும் சுகம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணின வீடு பெரிய குடும்பம். எங்க பெரிய பையனுக்கு 8 வயசு ஆகுது. சின்ன பையனுக்கு 15 நாள் குழந்தை. 15 நாள் குழந்தைய எடுத்துட்டு பொன்னாட்போல் டெப்போ ஒன்று இருக்கும், அந்த கார்பரேஷன் பேங்க். அங்க அந்த டீ கிளாஸ்ல 4-5 பாட்டில் பால் எடுத்துன்னு போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்டர்ஸுக்கு போவேன். இடுப்புல குழந்தைய தூக்கிண்டு அங்க போயிட்டு 2 வீட்டுக்கு பாட்டில் பாலை போட்டுட்டு அந்த குழந்தைய அங்கேயே படுக்க வச்சு நான் 2 வீடு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தேன்னா அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி பால் கொடுத்து அவனை தூங்க வச்சு எங்க 8 வயசு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவனுக்கு எதனா சாப்பாடு கட்டிக்கிட்டே அனுப்பிச்சிட்டு வீட்டு வேலைக்கு வருவேன். இதே லைன்ல 7 வீடு செய்வேன். பால் காலையில 2 மணி, அப்பா 2 வேளை பால். 2 மணிக்கு தான் பால் இங்க வரும். 2 மணிக்கு வந்ததுன்னா முடியறதுக்கு 6:30 மணி ஆயிடும். அப்போ பால் எக்கச்சக்கம் 100 டப்பு எடுப்பேன். 100 டப்பு எடுத்தா மழை போட்டுட்டு 6:30 மணிக்கு முடிஞ்சிடும். குழந்தைங்களை பார்க்க போயிடுவேன். போயிட்டு அங்கிருந்து வேலையை பார்த்துட்டு திருப்பி மத்தியானம் 1 மணிக்கு பால் வரும். அந்த 1 மணிக்கு பாலுக்குள்ள என் வீட்டுல சாப்பாடு பண்ணி அப்ப என் குழந்தைய வச்சுக்கின்னு பூ கடைக்கு போவேன். பூ கடைக்கு போய் பூ வாங்கின்னு பக்கத்து வீட்டுல கட்ட சொல்லிட்டு சாப்பாடு ஆக்கி அந்த குழந்தைய இடுப்புல வச்சுக்கின்னு திருப்பி நான் வரணும். எங்க வரணும்? பாலுக்கு இடுப்புல வச்சுக்கின்னு அப்ப ஒரு வீட்டுல படுக்க வச்சுடுவேன். அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு பார்த்துப்பாங்க. நான் பாலை போட்டுட்டு குழந்தைய ஒரு இடத்துல, அம்மா நீங்க பாத்துக்குங்க, நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பூ வியாபாரம்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அந்த குழந்தைய இடுப்புல தூக்கின்னு என் குழந்தை அங்க படிச்சுன்னு இருப்பான். பெரியவன் படிச்சுன்னு இருப்பான். சாப்பாடு பண்ணி அதுங்களுக்கு ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் படுப்பேன். திருப்பி 1 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்கா என் வேலையை பார்த்துக்கினே இருப்பேன். எங்க பெரியவனுக்கு 12 வயசு இருக்கும் போது எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்களை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்து
படிக்க வச்சேன். முன்னு கொண்டு வந்தேன். ஒரு 21 வயசுல கல்யாணம் ஆச்சு. அவனுக்கு 19 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நல்ல நிலைக்கு நான் கஷ்டப்பட்டு அதுங்களை காப்பாத்தி எல்லாரும் எனக்கு கை கொடுத்தாங்க. எல்லாரும் கை கொடுத்தாங்க. பங்களாக்காரங்க அவ்வளோ பேரு கை கொடுத்தாங்க. அப்ப எல்லாம் என்ன 50 பைசா 70 பைசா தான் இந்த பால். வீட்டு வேலைக்கு ஒரு வீட்டுக்கு 7 ரூபாய் தான். அப்போ இந்த பால் தான் எனக்கு கை கொடுத்தது. இந்த பால் கை கொடுத்ததுனால தான் குழந்தைங்களை காப்பாத்தி கரையேற்றி விட்டுட்டேன், பண்ணிட்டேன். நானும் இப்போ அதுல இருந்து ஓடிக்கின்னு தான் இருக்கேன். ரெஸ்ட் கிடையாது. அப்படியே ஓடுது வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. வண்டியிலேயே ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்ப ஒருவேளை பால். அப்பன்னா நிறைய பால் இருக்கும். உட்கார கூட நிறைய காய்கறி எடுத்துன்னு வந்து அந்த வண்டியில போட்டு விற்பேன். சைட்ல அந்த வேலையும் பார்ப்பேன். நல்ல வியாபாரம் ஓடும் போது கடைசியில இதை பார்த்துக்க ஆள் இல்லை, குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்லை. வியாபாரத்தை விட்டேன். இதுதான் கடைசி வரைக்கும் ஓடட்டோம்னு இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இதுல வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அது கடவுளை கூப்பிடுற போது கூப்பிட்டோம். இது வரை ஓடட்டும். இப்ப 20 வயசுல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஆமா. அப்ப வந்து எதனால வந்து என்ன ரீசன் இருக்கும்ல, இந்த குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி எதனால நீங்க பால் பாக்கெட் போட ஆரம்பிச்சீங்க? குழந்தைங்களுக்காக. அவங்க அதாவது எங்க வீட்டுக்கார செத்த பிறகு நமக்கு வந்து பாரம் ஆயிடுவாங்களோ இல்ல அம்மா வீடோ நினைச்சிட்டாங்க, மாமியார் வீடோ நினைச்சிட்டாங்க. அதனால யாருக்கிட்டையும் போக கூடாது. இந்த குழந்தைங்களை நம்மளே காப்பாத்தணும். யார் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா என்ன ஒரு பாரமா நினைச்சிட்டாங்க. சரி, புருஷன் செத்து போயிட்டாங்க, அம்மா வீட்டுல போனா இவங்களை வச்சு காப்பாத்தணும், மாமியார் வீட்டுக்கு போனா அவங்கள வச்சு காப்பாத்தணும்ன்ற ஒரு பாரம் வந்துச்சுன்ட்டு என்னை சேர்த்துக்கல. இங்க பங்களாவில் ஒரு இடம் கொடுத்தாங்க. குழந்தைங்களை காப்பாத்தணும், படிக்க வச்ச நல்ல நிலைக்கு கொண்டு வந்த அவங்கள காப்பாத்தி கரை சேர்த்துட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பசங்களை வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி சரி, கண்டிப்பா வந்து பின்னாடி நான் எடிட்டர் கிட்ட சொல்லி பின்னாடி ஒரு பாட்டு போட சொல்லிடுறேன். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு சொல்லி ஒரு பாட்டு போட சொல்லிடுறேன். கண்டிப்பா இதை பார்த்து ஒரு எல்லாம் வந்து ஓப்ளஸ் இல்லாத பசங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பா போய் சேரும். ஸோ இந்த வயசுலயே இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பால் பாக்கெட் போடுறீங்க, ஓகே, இவ்வளவு 50 வருஷமா போட்டிருக்கீங்க. எவ்வளவு கஷ்டம் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க? எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கிறேன். எவ்வளவு சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எது ரொம்ப இந்த வேலையை விட்டுலாம் தோணு எப்பன்னா இந்த மழை காத்து வருது, மரம் எல்லாம் குறுக்க விடும், தண்ணி இவ்வளவு தண்ணி நிக்கும். அப்ப என்ன நினைப்பச்சு போடா இப்ப இதுல வந்து நம்ம நீஞ்சிக்கின்னு எப்படி நம்ம பால் போடுறது, எனக்கு அழ வந்துடும். அப்ப இந்த வண்டி தள்ளியில போகும்போது குறுக்க தண்ணி மரம் எல்லாம் சாஞ்சிடும். ஒரு பக்கம் வண்டி நிறுத்திட்டு இடுப்புல தூக்கின்னு போவேன். இடுப்புல தூக்கின்னு போய் அவங்களுக்கு பால் போடுவோம். கரண்ட் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. பால் மட்டும் தடவி பால் போட்டுன்னு வந்துருவேன். ஆனா நல்ல பேரு எனக்கு. எல்லாரும் பாராட்டுவாங்க. அவ்வளவு மாதிரி உழைப்பாளி யாரும் கிடையாது. கண்டிப்பா கேள்விப்பட்டிருந்தேன். நீங்க வந்து இந்த புயல் டைம்லயும் சரி, வெள்ளம் வந்த டைம்லயும் வந்து பால் பாக்கெட் போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் லீவ் எடுக்கல, கொரோனாவிலயும் லீவ் எடுக்கல, தானா புயல், வருதா புயல், அந்த புயல் இந்த புயல், எதுக்கு ஒரு நாள் லீவ் போடல. என்னதான் புயல் வந்தாலும் பால் பாக்கெட் போட்டுடுவேன். இந்த கரண்ட் ஒரு வாரம் கரண்ட் கிடையாது, அதுலயும் நாங்க பால் தான் போட்டோம். இப்ப இந்த வெள்ளம் அப்ப இந்த புயல் அப்ப உங்களுக்கு பால் பாக்கெட் ரெகுலரா வந்துரும்? கண்டிப்பா வந்துரும். அதே டயத்துக்கு மணி 4:30 மணி ஆகும், 5 மணி கூட ஆகலாம். அப்பயும் போட்டுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போவேன். எப்பல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க பால் பாக்கெட் போட? எப்போ? காலையில இப்போதைக்கு ஒரு 20, ஒரு குறைஞ்சது 40 வருஷம் வந்து பால் ஆரம்பிக்கிறேன். நான் போது மொத்த டோட்டல் பார்த்தா 50 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆகுது. நான் 48 வருஷம் தான் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். 48 வருஷம் கொள்ளியது வந்து இந்த பாட்டில் பால் வந்து ஆயிப்போச்சு 50 வருஷத்துக்கு. 50 வருஷம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிடலாமா? அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஐயோ மழை அடிக்குதே, கொஞ்சம் ஒதுங்கி போ, காப்பி குடி. காப்பி குடிச்சா லேட் ஆயிடும். செய்ய மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட் ஆயிடும். இப்ப டீ குடிச்சோம், பால் முடிச்சிட்டு டீ குடிப்பேன். அப்படியே தங்க காப்பி குடிச்சிட்டு போ, குளிருவாங்க. இல்லம்மா பால் தான்மா முக்கியம், பாலை போட்டுட்டு வந்து குடிக்கிறேன் அப்படின்னு போக மாட்டேன்.
அது ஒரு கௌரவம் எனக்கு. காலைல எத்தனை மணிக்கு ஏஞ்சிப்பீங்க, எப்ப நைட்டு தூங்குவீங்க? நைட்டு வந்து 7:30 மணிக்கு படுத்துப்பேன். 7:30க்கெல்லாம் படுத்துவீங்களா? 7:30க்கெல்லாம் படுத்துப்பேன். டிவி எதெல்லாம் பார்க்க மாட்டேன். நாடகம் எல்லாம் பார்க்க மாட்டீங்க? எதுவும் பார்க்க மாட்டேன். 7:30 மணிக்கு ஒரு சூப்பர் நாடகம் போடுறான் பாட்டி. ஐயா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அத பார்த்துட்டு கரெக்டா 2 மணிக்கு எழுந்திருப்பேன். 2 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பீங்களா? அதெல்லாம் 2 மணிக்கு தான் தூங்குவேனே. 2 மணிக்கு எழுந்திருச்சுன்னா வீட்டை பெருக்கி தொடச்சி குளிச்சு சாமி விளக்கு ஏத்தி கையெடுத்து கும்பிட்டுட்டு வெளியில வந்து 3:20 இருக்கும்ல ரோடு. காலியா இருக்கும். பயம் கண்ணகி நேரம்லாம் பயம். அதனால சாமி கூப்பிட்டுக்கினே வந்துருவேன். அப்படியே சாமி கும்பிட்டு விநாயகரை கூப்பிட்டே வந்துருவீங்க. ஆமா, கூடவே வந்துருங்க. நான் தனியா போறேன் சொல்லிட்டு அவங்களும் வந்துருவாங்க கூட. விநாயகர் வந்துருவாரு, எந்த ரூபத்திலயாவது வந்துருவாங்க துணைக்கு. கண்டிப்பா 3:30 மணினா ரொம்ப பயம் இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. இதாவது பரவாயில்ல, கண்ணகி நகர்லாம் மோசமான ரோடு. பயந்து வருவேன். அதனால சரி கடவுள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிள்ளையாரப்பா வாங்க துணைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கினே வந்துருவேன். 4 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா இப்ப என் பேரன் இல்லைன்னாக்கா 9, 8, 9 கூட ஆயிடும். 9 ஆயிடும். ஆமா, ஏன்னா ஏறி இறங்கி போகணும். அதனால அதுக்குதான் இந்த குழந்தைய வச்சிருக்கேன் நானு. சொந்தக்கார பையன் பேரன் தான். அவங்களுக்கு எதனா சம்பளம் 3000 மாசம் தரீங்க? கட்டுப்படி ஆகுது அவங்களுக்கு? அதான் 10,000 வருது. 10,000த்துல 3000 கொடுத்துருவேன். இருக்கிறத வச்சு அப்படியே சரி கட்டுவேன். கொஞ்சம் கஷ்டம்னா யாராவது ஒரு வீட்டுல அம்மா இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்குமான்னா கொடுப்பாங்க. பரவாயில்ல. நான் வந்து சில இடத்துல நோட் பண்ணேன், நீங்க வந்து வண்டியை இங்க வச்சுட்டு மேல போயிட்டு எல்லாம் போய் பால் போயிட்டு வரீங்க. இப்ப யாராவது வந்து பட்டுன்னு ஒரு வண்டியில போகும்போது எடுத்துட்டாங்கன்னா என்ன? எடுக்க மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப நானே வந்து இங்க பால் தேடும் போது பால் கிடைக்கலன்னா பட்டுன்னு பால் எடுத்து போட்டு முடியாது. கேமரா இருக்கு, அங்கங்க கேமரா இருக்கு. இப்ப கேமரா இருந்தாலும் ஒரு பால் பாக்கெட் கேமரா எல்லாம் பாக்க முடியாது. அதெல்லாம் அப்படியே திருடனாலும் பால் தானே திருடிட்டு போறான். அவ்வளவுதான், வேற என்ன திருட போறான்? பையில எதுவும் இல்லையே. அதனால பால் தானேன்னு சொல்லிட்டு போயிட்டு போதும், ஒரு பால் 2 பால் எடுத்து நான் போட்டோம் பாவம் அப்படின்னு விட்டுடுவேன். அவ்வளவுதான். இப்ப அத மாதிரி எதனா நடந்திருக்கா உங்களுக்கு? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆனா சைக்கிள்ல வந்து 4 தடவை 4 செல்லு அப்படியே பர்சோட பணம் போயிடுச்சு. எடுத்துட்டு போய் இப்படி மாட்டிட்டு போயிருந்தேன். 4 செல்லு போயிடுச்சு. ஒரு 10,000 15,000 கிட்டத்தட்ட போயிடுச்சு. காடு பணம் போயிடுச்சு. அதுல இருந்து உஷாரு. நான் பணம் எல்லாம் எதுவும் எடுத்துன்னு வர்றதில்ல. செல்லு கூட மடியில வச்சுன்னு தான் போவாங்க. ஆமா, கண்டிப்பா இவ்வளவு வருஷம் இருக்கீங்களே, இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். கண்டிப்பா பாத்துருக்கீங்க. 4 தடவை ஏமாந்துட்டேன். அதனாலயே உஷாரிப்பா. ஏன்னா இந்த செல்லு வந்து ஐரூட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த செல்லு தொலைஞ்சு எடுத்துனா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. செல்லு தொலைஞ்சு எடுத்து நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், இதோட 6வது செல்லு அப்படின்னாங்க. சரிம்மா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா சின்ன செல்லு வேண்டாம், இது உனக்கு வந்து நிறைய இது இருக்கு அப்படின்ட்டு அதை வாங்கி கொடுத்தாங்க. 7,000க்கு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. 3 வருஷம் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இல்லையா? அப்ப யாரோ எடுத்திருக்கிறாங்க. போட்டு வண்டி அங்கங்க நிறுத்தி தான் போட்டுட்டு வந்தேன் நானு. தம்பிங்களை பார்த்து நாய் குலைச்சுது. இல்லடா நம்ம பசங்க தான் சொல்லிட்டு போட்டு வந்தேன் நானு. அப்ப யாரோ எடுத்திருக்கா. யாரு போட்டுட்டு வந்தா யாரு எடுத்தா தெரியல. இவங்க கேட்டாங்கல்ல, மாதிரி போட்ட நீங்க இதுல காணும், அந்த மாதிரி நிறைய நடக்கும். நிறைய நடக்குது. நிறைய நடக்கும். இப்பயாவது பரவாயில்ல 1 2 போயிடும். அப்பெல்லாம் லைனா போட்டுக்கினே போவான், பாலே இருக்காது. உடனே கத்துவாங்க, எனக்கும் அவங்களுக்கு சண்டை வரும். இல்லம்மா இப்ப தானமா போட்டேன். சரி சண்டையே வேண்டாம், இருங்கம்மா நான் வாங்கி வந்து போறேன்ட்டு அவங்களுக்கு போட்டுடுவேன். ஆனா உங்களுக்கு தானே லாஸ் எனக்கு தான். அதுதான் கஷ்டம். ஆமா, சரி அவங்க ஒரு பாக்கெட் தானே அப்படின்னு சொல்லி போல அது திட்ட மாட்டேன். என்ன சொல்லுவாங்க, என்ன வித்துட்டியான்னுவாங்க. ஐயோ, எடுப்புக்காக தான் கேட்பாங்க. ஆனா சில பேருக்காக யாராவது ஒருத்தர் வித்துட்டியா அப்படி. இல்லம்மா நான் விக்கலாம் இல்ல, இந்த இவ்வளவு வருஷம் பால் போடுறேன்னு எங்கன்னா மிஸ் பண்ணி இருக்கிறேன்னா யாராவது கை வச்சிருக்கணும். சரி அப்படி இல்லையா நாளைக்கு சேர்த்து போட்டுறேன்னு. இல்ல அதுக்கு அப்படியே சேர்த்து போட்டுடுவேன். சண்டை வேணா சாடி வேணாம், எதுக்கு உங்க முகத்துல நான் முழிக்கணும், என் முகத்துல நீங்க முழிக்கணும், 50 வருஷம் பழக்கம் அப்படின்னு போயிடுவேன். மொத்தம் எத்தனை வீட்டுக்கு நீங்க போடுறீங்க? 250 வீடு. 250 வீடு. ஆமா. காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சீங்களா? 8 9 வரைக்கும் 250 வீடு. 250 வீடு போடுவேன். இப்போ என்ன, இப்போ பால் பாக்கெட் எவ்வளவு நார்மலா? 1 லிட்டர் 30 ரூபா 20. காடு விலை 18 ரூபா 50 பைசா. நாங்க போடுறது 21 ரூபாய். எக்ஸ்ட்ரா வாங்கி போடணும்னா 21 ரூபாய்.
கடை ரேட்டு தான் அடி. கடை ரேட்டு தான் போடுவோம். கடை ரேட்டு தான் போடுவீங்க. ஆமா, அப்புறம் ஆமா. உங்களுக்கு என்ன லாபம்? பரவாயில்ல, ஏன்னா பழக்கமாயிட்டோம். அப்படி இல்ல பாட்டி, நீங்க இப்ப ஏறி 22 ரூபாய் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 22 ரூபாய் குடுக்குறேன்னு அவங்க கேட்பாங்க. கடையில 21 ரூபாய் தானே விக்குது, அதுவும் கேட்பாங்க. சரி எதுக்குன்ட்டு 21 ரூபான்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி போட்டுருவேன். கேட்கனால நீங்க மேல ஏறி இறங்கி எல்லாம் போறீங்க. ஒரு 25 ரூபா போட்டா என்ன? ஐயோ வேலையே போயிடும். வேலையே போயிடும். 25 ரூபாய்னா வேலை போயிடும். அப்படியா? ஆமா, அதம்மா நடந்துப்பேன். யாருக்கிட்ட எப்படி நடக்கணும்ட்டு நடந்துப்பேன். கண்டிப்பா. நான் வந்து இப்ப நான் உங்க கூட 4 மணில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டேன். உங்களை பார்த்து நார்மல் ஒரு வீடியோ பார்க்கும் போது பால் பாக்கெட் தானே போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனா உங்க கூட அப்படியே டிராவல் பண்ணும் போது இப்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. எனக்கு வந்து ஒரு 2 தரம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. புதுரை நடந்தது இல்லையா, 2 தெரு வந்தோடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. ஆனாலும் நீங்க வந்து இன்னும் அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு வந்து 75 வயசு ஆகுது. 75 வயசுலயும் எதுக்கு திம்மா இருக்கிறேன்னா, உடல் ஆரோக்கியம், சாப்பாட்டுல கட்டுப்பாடு, தேக பயிற்சி வீட்லயே பண்ணுவேன். தியானம் பண்ணிட்டு ஒரு 1/2 டம்ளர் காபி குடிச்சிட்டு வெளியில வருவேன். சாப்பாட்டு விஷயத்துல அனாவசியமா மீன், கருவாடு, கறி இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு வேளை சாப்பாடா கண்ட்ரோலா இருந்துருவேன். ஒரு வேளை தான் சாப்பிடுவீங்களா? அப்படியா? ஆமா, ஒரு வேளை சாப்பாடு. பசிக்காதா? ஒரு கால் நைட்டு பசிக்காது. எப்படி ஒரு வேளை? அப்படியா? காலையில இப்ப நான் 10 மணிக்கு போறேன்னா 4 டம்ளர் தயிர் ஊத்தி கரைச்சிடுறேன், கரைச்சி குடிச்சிடுவேன். அதோட நைட்டு 4 பிஸ்கெட்டு, 1 கிளாஸ் காபி நைட்டு, அவ்வளவுதான். அதோட முடிச்சிடுவேன். அப்படியா? இப்ப உங்க கூட வந்து எனக்கு வந்து இப்ப தண்ணி குடிக்கலன்னா கேராகி ஊந்துட்டு இருப்பேன் நானு. ஆனா நீங்க ஒருவேளை எப்படி சாப்பிட்டு இருப்பேன். அப்படியா? பழகிடுச்சா? இல்ல பழகிடுச்சு. டெய்லி பாட்டி போற நாள் இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். எந்த வீட்டுல எந்த பால் போடணும் பாட்டி? 100 ரூபாய் கொடுக்குறேன். 100 ரூபா தருவீங்களா? இது வந்து எந்த வீட்டுல போடணும்? பால் எல்லாம் கலர் கலரா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க மாட்டேனே. பரவாயில்ல, நான் போடுறேன். ஏகப்பட்ட கலர் இருக்கு பாக்கெட்ல. நீங்க வந்து கரெக்டா இந்த வீட்டுக்கு தான் இந்த பாக்கெட் கலரு, அந்த வீட்டுக்கு தான் அப்படின்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அது வந்து கடவுள் கொடுத்த சக்தி. சக்தியா? ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு பாக்கெட் இப்ப போடும் போதே இந்த வீட்டுல போட்டேன், போன வீட்டுல என்ன போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி தான் நான் அதெல்லாம் வந்து ஞாபகம், ரொம்ப ஞாபக சக்தி. ஏன்னா 250 வீடு இருக்குது. கண்டிப்பா அது வந்து ரொம்ப செம்ம டேலண்ட் தான் நீங்க. கண்டிப்பா இத்தனை கலர் எல்லாம் இந்த வீட்டுல கலரா இதெல்லாம் ரொம்ப நீங்க அது கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். இந்த வயசுல அது பண்றீங்க, ரொம்ப மாஸ்டா நீங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு நோட் பண்ணேன், நீங்க வண்டி வந்து தள்ளிட்டே தான் போயிட்டு இருக்கீங்க. தள்ளிட்டு போறேன்னா இப்ப ஏறி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த காலு ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்படியா? மிதிக்க முடியல. ஏன்னா 3-4 வாட்டி இந்த வழுக்கி விழுந்து இந்த காலு ரொம்ப அடி. நேத்து கூட ஏறி ஓட்டுனா இந்த நரம்பு வலி தாங்க முடியல. நேத்து ஏறி ஓட்டுனா கொஞ்சம் தூரம், நரம்பு வலி தாங்க முடியல. ராத்திரி எல்லாம் ஒரு மாதிரி வலி எடுத்துக்கிச்சு. அதனால என்ன பண்ண, வேண்டாம் தள்ளிக்கினே போலாம் அப்படின்னு போனா அது பிரச்சனை இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இப்போ நீங்க வண்டியா இல்ல வந்து அன்னக்கூடையில இருந்து தான் ஆரம்பிச்சீங்களா? என்ன அதான் பாட்டில் பால் அந்த கம்பி மாதிரி இருந்தது. ஒரு 6 மாசம் அந்த நிறைய பால் ஆக பெரம்பு கூடையில வக்கல் போட்டு எடுத்துன்னு போவேன். கர்ப்பப்பை எடுத்தாங்க. அப்போ என்னால இடுப்புல தூக்க முடியல. டாக்டர் மாட்ட கேட்டு வண்டி தள்ளலாமான்னு கேட்டேன். தாராளமா தள்ளி போடலாம், ஆனா ஏரி எல்லாம் ஓட்டக்கூடாது, தையல் பிரிஞ்சிடும், 3 மாசம் வரைக்கும் பத்திரமா இருக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்கினேன், சிம்பிளா வண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் அதுல போட்டேன். பால் எக்கச்சக்கமா ஆச்சு, நிறைய ஆயிடுச்சு. அப்புறம் இது 5வது வண்டி. இது குரோத் ஆயிட்டீங்க. அன்னக்கூடையில இருந்து நீங்க வந்து வண்டிக்கு குரோத் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கு அப்புறம் எதனா உங்களுக்கு ஆசை வைக்கல. லாரி வாங்கிருங்க பாட்டி. லாரில இருந்து என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க. வேண்டாம், அதிகமா ஆசை எல்லாம் வேண்டாம், கடைசி வரைக்கும் இதுவே போறோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதை விட உங்களோட பெருமைகள் தான் என்னோட வேல்யூ அதிகம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கீங்க, அடையார் டைம்ஸ், அதுல வந்து 1 கோடி பேர் பாத்துருக்காங்க உங்களோட டேலண்ட. சோ அதெல்லாம் கம்பேர் பண்ணா உங்களோட பெருமை தான் எனக்கு வந்து பெருசுன்னு எனக்கு தோணுது. பெருமை பெருசு.
இந்த பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெருமை தான். இந்த வண்டி வேணும்னு தான் அதுதான் நான் கேட்டேன். அது கடவுள் பார்த்து இதை வாங்குற அளவுக்கு 2 பேர் பணம் கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். அதுதான் உங்களுக்கு அதுதான் ஹெல்ப் பண்றாங்க. யாராவது இருப்பாங்க பாட்டி ஐயர் வீட்டுல யாராவது மூலியமா 4 வீட்டுல 5000 கொடுத்தாங்க. இந்த மாதிரி வண்டி போயிடுச்சுமான்னா உடனே எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு யாராவது பார்த்து உதவி பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் கஷ்டத்தெல்லாம் கொடுக்க கூடாது. முடிஞ்சுதான் நம்மளால. இப்போ நான் வந்து இப்ப என்ன பண்ணா, இப்ப நான் இதுல வருதுப்பா ஒரு 10,000 வருது. 10,000 வருதுன்னா கோயிலுக்கோ இல்ல அன்னதானத்துக்கோ என்னால முடிஞ்சது பண்ணுவேன், உதவுவேன். நான் ஏழைதான், ஏழையா இருந்தாலும் உதவிங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தா யாராவது உங்களுக்கும் உதவுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாத இருக்கணும். பாட்டி பால் போடுறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் பாட்டி பால். சில பேர் என்னை ஏமாத்திட்டாங்க, பல லட்சம் ஏமாத்திட்டாங்க. ஏன்னா சீட்டு போட்டு ஒருத்தன் என்ன பண்ணா 3 சீட்டு எடுத்துட்டான். திருப்பி 2வது அவன் வரவே இல்லை. இங்க இந்திரா நகர்ல ஒரு பொம்பளை அப்படிதான் 3 சீட்டு எடுத்துட்டு போயிட்டான். அந்த கவலையில எங்க வீட்டுக்கார செத்த கவலை, இந்த கவலை எல்லாம் சேர்த்து அப்படியே மூண்டுக்குச்சு. செத்தலாமான்னு கூட தோணிடுச்சு எனக்கு. அப்படியே எதனா பண்ணிக்கலான்னு கூட தோணுச்சு எனக்கு. எங்கன்னா போய் விழுந்து செத்தலான்னு கூட தோணிடுச்சு. அவ்வளவு ஒரு மூட்டை 10 லட்சம் ரூபாய் கடை. அவன் 3 சீட்டு 75,000, இன்னொருத்தன் 75,000. இந்த சமயத்துல எனக்கு அப்படியே மூச்சு முட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியல. எதனா செத்தலாமா, எங்கன்னா விழுந்து செத்தலாமான்னு கூட ஒரு யோசனை எனக்கு. சரி பாப்போம். அவங்க வீட்டு அம்மா இப்படி ஆகி போச்சுமா, கொஞ்சம் கடன் கொடுங்கம்மா. கடன் கொடுத்தாங்க. யாரு? பங்களாக்காரங்க. பங்களாக்காரங்க கொடுத்தாங்க. ஆனா ஒரு அம்மா கிட்ட வட்டிக்கு வாங்கி, வட்டிக்கு வட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு வட்டி 2.5 லட்சம் கூட்டி போட்டுடுச்சு. அப்பாடி. பார்த்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நானே சீட்டு ஓனர் ஆனேன். நான் சீட்டு ஓனர் ஆகி 2வது சீட்டு எடுத்து, இந்தா இவ்வளவு உனக்கு, இவ்வளோ ஏன் நம்ம உயரம் மாச்சிக்கணும். இது இருக்கு தொழில். ரொம்ப ஆம்பளை மாதிரி கஷ்டப்பட்டேன். 3 வருஷத்துல அந்த கடன் அடைச்சேன். மாசம் பாட்டி நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளவு மாதிரி ஒரு ஞானேஸ்தே யாரும் இருக்க மாட்டாங்க. பங்களால ஒரு 10,000 கடன் வாங்கினாமா, இந்தாங்கம்மா உனக்கு என்ன தங்கம் இவ்வளவு இது அவசரம், மெதுவா கொடுக்கறதாங்க. எதுக்கு 1ஆம் தேதி பிறந்தா இந்தாங்கம்மா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துருவேன். நான் தங்குவான் இப்படி அவசரப்படுறேன், பொறுமையா கொடுன்னுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் 50 வருஷம் நான் இது வரைக்கும் முன் பணம் வாங்கி நான் மோசம் பண்ண அதை பண்ண இது வரைக்கும் எந்த சமாசாரமும் கிடையாது. தங்கம் அப்படின்னு சொல்லி 48 வருஷம் பால் போடுறாங்க அப்படின்னு. அப்ப ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, தெரியுமே என் குழந்தைங்களா இருக்கும்போதே அவங்க பால் போடுறாங்களே, 40 வருஷம் 48 வருஷம் எனக்கு கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னே அவங்க பால் போடுறாங்களே. அன்னைக்கு லேடிஸ் கிளப்ல பேசினாங்க. எல்லாமே எனக்கு கஸ்டமர் எல்லாம் தங்கமானவங்க. உங்க பேர் மாதிரியே கஸ்டமர் எல்லாம் எல்லாம் தங்கமானவங்க. யாரும் மூஞ்சி கொடுத்து திட்ட மாட்டாங்க, ஒண்ணும் மாட்டாங்க. ஏன் ஓடி வரான்னு கேட்பாங்க. நான் லேட் ஆச்சே ஓடுறேன்னு, தங்கம் ஓடாதா, விழுந்துருவா, வயசாகி போச்சு, மெதுவாவா அப்படின்வாங்க. எல்லா கஸ்டமரும் எனக்கு நல்லவங்கதான். ஆமா, நீங்க போறதே வந்து ஓடுற மாதிரிதான் என்னாலே ஃபாலோ பண்ண முடியல. கேமரா மேல நானும் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். அந்த மாதிரி எனக்கு முன்ன வேலை முடியணும். வேலை முடிச்சா கொஞ்சம் நிம்மதி வரும். யாரும் லேட்டுன்னு சொல்லக்கூடாது. லேட்டுன்னு சொல்ல, தங்க ஏன் லேட்டு சொல்லக்கூடாது. இப்ப வந்து உங்ககிட்ட நான் வந்து வேலைக்கு சேரலான்னு இருக்கிறேன். என்ன குவாலிபிகேஷன் தகுதி வேணும்? ஒரு தகுதி வேணாம், நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும். அது கஷ்டம்தான். சுறுசுறுப்பா இருக்கணும், என்ன மாதிரி ஓடணும். ரெண்டாவது இல்ல. அப்புறம் சம்பளம் எல்லாம் கம்மியா தான் கொடுப்பேன். பரவாயில்ல. அதுதான். 2 மணிக்கு கரெக்டா எழுந்திருக்கணும். 2 மணிக்கு எழுந்திரிச்சாதான் நம்ம வீட்டுல இருக்க வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து எது வேணாலும் இங்க வெளியில வந்து செய்யலாம். அதனால சுறுசுறுப்பா இருக்கணும். எனக்கு எப்படி தெரியுமா, என்ன மாதிரி சுறுசுறுப்பா ஓடணும், சுறுசுறுப்பா வரணும். அதுதான் எனக்கு. தங்கம்பாட்டி கேக்குற குவாலிபிகேஷன் எதுவுமே என்கிட்ட இல்ல. நம்ம வந்து இப்போ வண்டி ஓட்டலாமா? ஓட்டுங்களா? ஓட்டவா? ஓட்டுவா.
எப்படி ராஜ பகவத் மாதிரி இருக்கானா? பாட்டி அப்படியே உட்காந்துக்கிறீங்களா? முன்னாடி உட்காந்தா வின்னர் பட வடிவேல் மாதிரி இருப்பீங்க. சரி தள்ளிட்டே போயிடலாம் அப்படியே கூட. கூட ரோமியோ ஜூலியட் அன்சிகாவும் ஜேம் ரவியும் போறோம். சூப்பரா இருக்கு பாரு. எப்படி ஓட்டனா பக்கம் ஓட்டுறா வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா நீ? சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், இது மேல ஓடாது. கால் வலி இருக்கு பாட்டி. ரொம்ப நன்றி. என்னைக்காவது இது மாதிரி ஜுரம் எல்லாம் வந்துட்டீங்கன்னா, ஃபீவர் எல்லாம் வந்துட்டீங்கன்னா மாத்திரை ஒண்ணு போட்டுக்குவேன். மாத்திரை ஒண்ணு போட்டு அண்ணக்கூடிய பயிர் வச்சுன்னு அப்படியே வந்துட்டே இருந்துருவேன். டயர்ட்லாம் இல்லாம ஒரு நாள் கூட சொன்னது இல்ல. நாள் கூட டயர்டு, இங்க வலிக்குது, கால் வலிக்குது, கை வலி, அந்த கதையே இருக்க கூடாது என்கிட்ட. எப்ப சுறுசுறுப்பாவே இருக்கணும். உடம்பு சரியில்லைனாலும் போட்டுருவீங்க. லீவ் சொன்னதே இல்ல. போட்டணும் கிடையாது. நைட் ஒரு மாத்திரை போடுவேன், காலையில எழுந்து குளிப்பேன், வந்துடுறீங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உனக்கென்னவா நான் பிறந்தேன், எனக்கென்னவா நீ பிறந்தாய், இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, இறைவன் செய்த குற்றமடி. மனம் முடித்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இறைவன் இல்லை, மனம் முடிக்க இறைவனுக்கு மனம் முடிக்க இறைவன் இல்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. சூப்பரா இருந்தது பாட்டி. சின்ன கோயில் சித்ரா மாதிரி இருந்தது வாய்ஸ். நல்லா சூப்பரா இருந்தது. சும்மா ஜாலியா இருந்தது, நல்லாதான் இருந்தது. பாட்டி கிட்ட வந்து ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கும் போலயே. யோகா பண்றாங்க, பால் போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. உங்க கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களோட கஷ்டங்களும் சரி, உங்களோட டேலண்டும் சரி, எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா தெரியணும். அப்பதான் வந்து இப்ப சில பேரு ஓப்லெஸ் பீப்புள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்கலாம் வந்து உங்களை பார்த்து கண்டிப்பா வந்து இந்த வயசுலயும் இப்படி இருக்காங்களே, நம்மளும் வந்து இப்படி இருக்கணும்டா அப்படின்ட்டு வந்து கண்டிப்பா பார்த்து ஆவாங்க. உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றி தான் சொல்லுவேன் நானு. அதுவும் உங்களோட வேலையெல்லாம் பார்த்து நான் வியந்து போயிட்டேன் தான் கண்டிப்பா. இந்த இதுலயே வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த வீடியோ நல்லபடியா எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிள்ளையார் நினைச்சாருன்னா எல்லாம் பிள்ளையார் எப்பயுமே கூட இருப்பாரு. ரொம்ப நன்றி பாட்டி.